பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு பக்கத்துக்கிட்ட போயிட்டு அம்மா என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் சொன்னாங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு? அதெல்லாம் முடியவே முடியாது. நான் அந்த வீட்டுக்குள்ளே உன்னை சேர்த்துற வரைக்கும் நான் ஓய போகிறதும் இல்லை, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் அப்படியே தான் இருக்குது. அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் இருந்துட்டு இல்லைம்மா, என் செருப்பை கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. நான் அப்படின்னா அவங்களுக்கு தேவை இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த வீட்டுக்காக நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன். 4 மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டு வேலை பார்க்குறதுல இருந்து கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் செஞ்ச தப்புக்காக என்னை இந்த அளவுக்கு அவங்க ஆளாக்குறது ரொம்ப பெரிய தப்பு. நான் எதுக்கும் போய் மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடட்டுமா? ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணேன், ஆனால் ரிங்க போது யாருமே எடுக்கலை. திரும்ப ஃபோன் பண்ணால் காலே போவே இல்லை. எல்லாரும் என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்கள நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியம் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சுடர் இருந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணதுனால தான் அவங்க கோவப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து நம்ம பாக்கியத்தை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு அவங்க அண்ணனை வீட்டுக்கு சாப்பிட அழைக்கிறதுக்காக போகிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.